ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கர். இந்த வீடியோவில் சிம்பிளான அக்குப்ரெஷர் எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் ஆக்டிவேட் செய்யும். உடல் உறுப்புகளில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை சுத்தம் செய்யும். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சுட்டு வரலாம். ஜஸ்ட் இந்த ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா அனைத்து நோய்களையும் நம்ம சரி செய்யலாம். ஃபஸ்ட் இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விரல் நுனிகளில் செய்ய போகிறோம். ஒவ்வொரு விரல்லையும் நீங்கள் இந்த மாதிரி நுனியில் செய்யணும். இந்த மேல் ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு விரல்லையும் ஒரு 15லேருந்து 20 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் 10 விரல்லையும் இந்த மாதிரி செய்யணும் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சைடில் ப்ரெஷர் கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கை விடாமல் இந்த மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்தது விரல் நுனியில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விரல் நுனியிலையும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 வாட்டி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா 10 விரல்லையும் நீங்கள் செய்யணும். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தான் எடுக்கும் மொத்தமாக. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இது. இதை நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் செய்யணும். செஞ்சுட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணீர் குடிச்சிருங்க. உடலில் தேங்கி இருக்கிற கழிவுகள் சிறுநீர் மூலயமா, மலம் மூலயமா, வியர்வை மூலயமா வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம உடலில் நோய்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் தான். ஒவ்வொரு உறுப்புலையும் கழிவுகள் தேங்கும் போது அந்த உறுப்பு பாதிக்கப்படுது. இந்த எக்ஸசைஸை காலையில் ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்புறமா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு 2 வாட்டி செய்யுங்க. மத்தியானம் டைமில், ஈவினிங் டைமில், நைட் டைமில் செய்யலாம். எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யணும். நீங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை வீட்டில் டிவி பார்க்கும்போது எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் காலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் செஞ்சுட்டு தண்ணி குடிக்கணும். இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது செய்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். ஸோ சுகர் பேஷண்ட் மறக்காமல் ஒரு நாளைக்கு 3 வேளை செஞ்சுட்டு வாங்க. 15 நாளையில் உங்கள் உடலில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத கோபம், எரிச்சல், பயம், படபடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கோபம் படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் கோபம், எரிச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போ உடனே இந்த எக்ஸசைஸை செஞ்சுடுங்க. ஒரு 5 நிமிடத்துலேயே நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக குடல் வயிறு பகுதியை இது முழுமையாக சுத்தம் செய்யும். குடலில் தேங்கி இருக்கிற கெட்ட கழிவுகளை நீக்கும். செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும். நெஞ்செரிச்சல், வாய்வு தொல்லை, உணவு எதுக்களிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும். ஸோ குடல் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த எக்ஸசைஸை டெய்லி செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இதயம் அதிக அளவில் துடிக்கிறது, பயம், பதட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும். இதயத்தை இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பலப்படுத்தும். தினசரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனை இருந்தால் கூட தொடர்ச்சியாக 3 மாதம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முழுமையாக சரியாகும். மூக்கடைப்பு, மூச்சு திணறல், சைனஸ் தலைவலி, தலைபாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு மூக்கடைப்பு, தலைபாரம், தலைவலி வரும்போது உடனே இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். அடுத்தது குறிப்பாக இந்த பயிற்சி செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களோட கண் பார்வையை அதிகரிக்கலாம். முடி கொட்டுற பிரச்சனையை சரி செய்யலாம். தினசரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு வர்றது மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் பார்வை மங்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுங்க. அவங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு 5 நிமிடம் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. தாராளமாக எல்லாருமே இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வரலாம்.
ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த அக்குப்ரெஷர் பயிற்சி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.